அவன் ஒரு நிலவு அப்படின்னு எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் நிலாவாக வர்ணித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனா அந்த பாட்டு படத்துல இடம் பெறல. ஆனா பேசும்போது யாரோ கண்ணதாசன் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க, இவர் எம்ஜிஆர் நிலான்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு, ஆனா அந்த பாட்டு படத்துல வரல, அவன் ஒரு நிலவோன்னு எழுதியிருக்கிறார். ஏண்டா பெண்களை தானடா நம்ம எப்பயுமே நிலான்னு சொல்லி வர்ணிச்சு எழுதுவோம், அது எப்படி ஆண்களை போய் நிலான்னு சொல்ல போச்சு, அவனை கூப்பிடு அப்படின்னு இருக்கிறார். ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. ஏன்பா உன் இஷ்டத்துக்கு நீ எழுதுவியா, உனக்கு எம்ஜிஆர் பிடிச்சிச்சுங்கிறதுக்காக நீ என்ன வேணா எழுதுவியா, நிலானா பெண் தான்ப்பா, பெண்மைக்கு தான்ப்பா நம்ம நிலாவை சொல்லுவோம், அது குளிர்ச்சிங்கிறதுனால, ஆண்களுக்கு சூரியனை தான் சொல்லுவோம், நீ எப்படி ஆணுக்கு போய் ஒரு நிலான்னு எழுதலாம். ஆனால் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், இல்லைண்ணே நிலா ஆண் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்க, நிலா ஆணா பெண்ணா? நிலா ஆணா பெண்ணா? ஐயா சொல்றாங்க நிலா ஆண் அப்படிங்கிறாங்க. இந்த சைட்ல இருந்து சொல்லுங்க, நிலா ஆணா பெண்ணா? பேச்ச கேட்டு உட்கார்ந்ததுக்கு எங்களையே கேள்வி எடுத்தோட நாங்க ஒரு தடவை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க கிட்ட நான் கேட்டேன், நிலா ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். உடனே அவங்க உடனே போட்டாங்க, ஆண்களுக்கு பெண், பெண்களுக்கு ஆண் அப்படின்னு போட்டாங்க. பெண்கள் பார்த்தா அது ஆணும், ஆண்கள் பார்த்தா அது பெண்ணாகும். இன்னொரு அண்ணா எங்க ஊர்ல இருக்கிறாங்க, நரேந்திரகுமார், நல்ல ஒரு சிந்தனையாளர், அவருக்கு அதே மெசேஜை போட்டேன், நிலா ஆணா பெண்ணா அப்படின்னு. அவர் படக்குன்னு போட்டார், சந்திரன் என்று சொன்னால் ஆண், வெண்ணிலா என்று சொன்னால் பெண் அப்படின்னு போட்டார். எது சொன்னாலும் பொருத்தமா இருக்கு பாருங்களேன். நிலா நமக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கு, என்ன வேணா சொல்லுங்கடா நான் எல்லாத்துக்கும் பொருந்தி வருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நம்ம நிலா தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், இந்த ரூபா நாணயம் இருக்குல்ல, நாணயம் இருக்குல்ல, ₹1 ₹2 நாணயம், இது ஆணா பெண்ணான்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு உண்மையிலே புரியல, தெரியலையே பண்ண அந்த நாணயம் பெண் தான் அப்படின்னா. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு, அதான் தலையும் பூவுமா இருக்குல்ல அப்படின்னு. ஒரு பக்கம் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல, அப்ப அது பெண் தான். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த மாதிரி, அது தேவையே இல்லாதவங்க கூட இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமா ஒரு கவித்துவமா யோசித்த காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி யாராவது உட்காந்து பேசுறாங்களா? அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்க முடிஞ்சா ஒருத்தர் கலாய்க்கிறது, இல்லை காலவாரி விடுறது, இல்லைன்னா ஆளாளுக்கு உட்காந்து மொபைல் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான சின்ன சின்ன விஷயங்களை பகிர்வது அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வாலி சொல்றாரு, இல்லைண்ணே நிலா ஆண் தான், அதனால நான் கரெக்டாக தான் எழுதினேன். எப்படிப்பா நீ நிரூபிச்சு காட்டு என்கிட்ட அப்படின்னே. நான் 3 விதமாக நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னார். என்ன 3 விதம் சொல்லு அப்படின்னார். ஒன்று சினிமா வச்சே நிரூபிச்சு காட்டுறேன், நம்மளாம் சினிமாக்காரங்க தானே. சிவகவின்னு ஒரு படம், பழைய படம், ரொம்ப பெரியவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவகவின்னு ஒரு படம், MK தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்ச படம். அதுல அவர் ஒரு சிற்பியா வருவார் போல, கவிஞரா அந்த மாதிரி வருவார் போல. அந்த படத்துல TR ராஜகுமாரின்னு ஒரு நடிகை, அவங்க அரண்மனையில நடனம் ஆடுகிற ஒரு நர்த்தகி. அவங்களுக்கு இவர் மேல ஒரு தலை காதல். அதனால என்ன பண்றாங்க, ஒரு நாள் இரவு நேரத்துல அவர்கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்றாங்க, நான் உன்னைய ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு. அவர் ஐயோ நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அம்மா, நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நம்ம அவமானத்தை தாங்காம என்ன பண்றாங்க, அரசன் கிட்ட அவர் மேல பழிய போட்டாங்க, இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, ரொம்ப மோசமானவர் அப்படின்னு. அந்த அம்மா அரசர்கிட்ட பழிய போட்டுறாங்க. அரசர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன இப்படி நடந்துச்சான். இல்லைங்க என்கிட்ட நான் ஒரு பாவமும் அறியாதவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு அரசன் கேட்கிறான். அது இரவு நேரத்தில் நடந்த சம்பவம் தானே. ஆனா அவர் சொல்றாரு, நிலா தான் சாட்சி, சந்திரன் தான் சாட்சி, இந்த காட்சியை அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அப்ப சந்திரன் சாட்சி சொல்ல வருவானா அப்படின்னு உடனே, அவர் ஒரு கவிஞர் தானே, உடனே அவர் பாடல் பாடின உடனே வந்துடுறான் யாரு, சந்திரன். அப்ப அந்த காட்சியில நம்ம சினிமாக்காரங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, தலையில ஒரு கிரீடம் வச்சு ஒரு சட்டை போட்டு பஞ்சகட்ச வேட்டி எல்லாம் கட்டி நிலா சந்திரனாக நடந்து இவன் மேல் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு போற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அப்ப சினிமாலேயே சந்திரனை ஆணாகத்தான் காட்டி இருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு இருக்காரு. பரவாயில்லையப்பா சூப்பரா சொல்றீங்க, அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டுட்டார். ரெண்டாவது, உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும்னு ஆன்மீகத்தை வச்சே சொல்றேன். நவக்கிரகங்கள் இருக்கிற கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா 9 நவக்கிரகம் இருக்கும் இல்லையா, சூரியன் இருக்கும், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், புதன் எல்லாமே இருக்கும். அப்ப சூரியனுக்கு ஒரு மனைவி வச்சிருப்பாங்க, சந்திரனுக்கு மனைவி ரோஹிணின்னு எழுதியிருக்கும் பெரிய கோவில்கள் எல்லாம். இப்ப சந்திரன் ஆணாக இருக்க போய் தானே அவருக்கு மனைவின்னு ரோஹிணின்னு ஒருத்திய வச்சிருக்கிறாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் நிலா என்பது ஆண் தான் அப்படின்னு இருக்கிறார். கண்ணதாசன் மிரண்டுட்டார். வேற என்னப்பா 3வது பாயிண்ட் வச்சிருக்கிற, நான் விஞ்ஞான ரீதியாவே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு இருக்கிறார். பொதுவா மலர்கள் அப்படிங்கிறது பெண்மைக்கு உரியது, ஒளி என்பது ஆண்மைக்கு உரியது. இப்ப சூரியனை பார்த்த உடனே தாமரை பூ மலரும், நிலாவை பார்த்த உடனே அல்லிப்பூ மலரும், மின்னலை பார்த்த உடனே தாழம்பூ மலரும். இதுதான்
நம்முடைய விஞ்ஞான அறிவியல். அப்போ நிலாவை பார்த்து அள்ளி மலர்கிறது என்றால் நிலா ஆணாக இருப்பதால் தான் அது மலர்விக்கிறது, இது மலர்கிறது அப்படிங்கிறார். இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு 2 பெரிய கவிஞர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து படத்திலே வராத ஒரு பாட்டுக்காக இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறாங்க. இதை வாலி பதிவு செய்திருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு அழகான சகஜமான ஒரு பாவனை நம்ம பெரியவங்க கிட்ட இருந்தது. இன்னைக்கு 2 ஒரே திறமை உள்ளவங்கள்ட்ட நீங்க மேடையில் நின்று பேச வைக்க முடியுமா? பேச வைக்க முடியுமா? பக்கத்துல உட்கார்ந்தாலே அவ்வளவுதான். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வர்றேன், அவர் போனதுக்கு அப்புறம் நான் வர்றேன், அவ்வளவு ஈகோ. ஆனால் அன்னைக்கு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே தமிழ் சான்றோர்கள் என்கின்ற விதத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு அழகான சூழல் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை பார்த்தா தெரியும்? புத்தகத்தை படிச்சு பார்த்தா தானே தெரியும். வாலி அவர்கள் நினைவு நாடாக்கள்னு எழுதியிருக்கிற புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா நாம என்னென்னலாம் படம் பார்த்தோம், அதுல நமக்கு தெரியாத சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு அழகாக எளிமையாக பதிவு செய்திருக்கிறார். அதுல வந்ததுதான் இந்த நிலா சார்ந்த விவாதம். அதனால நிலா தலைப்பை தானே வச்சிருக்கிறோம், இதையும் கூட சேர்த்துருவோம் அப்படின்னு இதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் நிலா பத்தி நிறைய கட்டுக்கதைகள் வேற நம்ம ஊர்ல உழவுது. அதை மோட்டிவேஷனல் ஸ்டோரியாவே ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் எங்க மக்கள் சொல்லுவாங்க. நானே அது கட்டுக்கதைன்னு தெரியாம நானே 4-5 இடத்துல அதை சொல்லி பயங்கரமா எல்லாரையும் நான் ஊக்குவிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் தான் நிலாவுக்கு போனாங்க, கரெக்டா? ஆனா நிலால கால் பதிச்சவர் யாரு? ஆம்ஸ்ட்ராங். ஆனா ஒரு கட்டுக்கதை என்ன வரும் அப்படின்னா, ஆல்ட்ரின் தான் நிலால இறங்க வேண்டியவர், ஆம்ஸ்ட்ராங் கூட துணைக்கு போனவர், அவர் கப்பல் படை தளபதி, இவர் தான் விமானத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச பைலட், இவரு தான் நிலாவில் நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் அந்த விண்கலத்துல ஏறி நிலால இறங்கிட்டாங்க. இப்ப கீழே அவங்க நாசால இருந்து தகவல் வருது, பைலட் ஃபர்ஸ்ட், அப்ப ஆல்ட்ரின் இறங்கணும். இது கதை, கட்டுக்கதை. ஆல்ட்ரின் இறங்கணும், அவருக்கான கதவு திறக்குது, அவர் பயந்து போயிட்டாரு. ஒருவேளை இந்த மண் எப்படிப்பட்ட மண் நம்மளுக்கு தெரியாது, இதனை நம்ம திரும்புவோம்னா நிலால இருக்கிற மண் எப்படி இருக்குன்னு தெரியாது. புதை மணலா இருந்து நம்மளை உள்ள இழுத்துருச்சுன்னா, எரிமணலா இருந்து நம்ம காலை வச்சோடனே நம்மளை எரிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? 1 செகண்ட் தயங்கி இருக்கிறார். இப்ப அடுத்த கட்டளை வந்துருச்சு பூமியில இருந்து, கோ பைலட் நெக்ஸ்ட், படக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சுட்டார். இப்ப நிலாவில் கால் பதித்த முதல் மனிதன் என்கின்ற வரலாற்று சுவட்டை ஆம்ஸ்ட்ராங் தட்டி சென்று விட்டார். இந்த வாய்ப்பை தவற விட்டதை நினைத்து நினைத்து நொந்து பைத்தியம் பிடித்து ஆல்ட்ரின் இறந்து போய்விட்டார் இப்படின்னு ஒரு கதை வாட்ஸ்அப்ல சுத்தி சுத்தி வந்து, நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்க்கையில நீங்க ஒரு நொடி தயங்குனீங்கன்னா, ஒரு அடி எடுத்து வைக்க தயங்குனீங்கன்னா வரலாற்றில் உங்கள் சுவட்டை பதிக்க முடியாமலேயே போய்விடும் அப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லி, அப்புறம் பார்த்தா எங்களோட பெரிய பேச்சாளர்கள்லாம் எங்களை கூப்பிட்டு சப்பு சப்புன்னு 4 அடி விட்டு என்னென்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க, அவ்வளோ பெரிய விஷயம் நிலாவுக்கு மனிதன் போறதுங்கிறது பெரிய விஷயம். அதுல போய் அப்படி அல்பத்தனமா நீ இறங்காட்டி நீ இறங்குன்னு சொல்லுவாங்க. அது 1000 முறை ஒத்திகை பார்க்கப்பட்டு 1000 முறை நிகழ்த்தப்பட்டு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கணுங்கிறது தான் விதி, அவர் தான் இறங்கினார். அதனால இப்படி மாத்தி மாத்தி போட்டு குழப்பி மக்களையும் ஒரு வழி ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிலா சார்ந்து இப்படி அறிவியல் பூர்வமாகவே கட்டுக்கதைகளும் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா கூட அந்த கதை நல்லா தானே இருக்கு. ஒரு மனுஷன் தயங்க கூடாது, ஒரு அடி முன்னாடி போகணும், ஒரு நொடி மற்றவங்களை காட்டி நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற அந்த கட்டுக்கதை கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஆச்சரியம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. டைட்டானிக்னு ஒரு படம் வந்ததுல, வந்ததா இல்லையா? அந்த படம் எல்லாம் வரட்டி வரட்டி பார்த்த ஞாபகம் இருக்கா? நம்ம அதிகமா பார்த்த ஒரு ஆங்கில படமா இருந்தா அது டைட்டானிக்கா தான் இருக்கு. குடும்பத்தோட பார்த்த ஒரு ஆங்கில படமா இருந்தா ஞாபகம் இருக்குல்ல? ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் அவ்வளவு எல்லாரும் அந்த ஆசையா அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த ரோஸ் ஜாக் அது மாதிரிலாம் டிஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம தெருவில் ஆம்பளை பசங்கள்லாம் சுற்றினாங்க. இருந்ததுங்களா? ஜாக் ரோஸ் தானே? ஆமாம், படம் எடுத்தவா ஒரு கேமரா. அந்த படத்தில் வர்ற அந்த சீனெல்லாம் நம்ம தமிழ் படத்தை எல்லாம் வச்சு எச்சு துப்பியெல்லாம் விளையாடிக்கிட்டு அந்த படத்தை அவ்வளோ ரசித்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் தண்ணியில் மூழ்கி பனிப்பாறையில் மோதி உடைஞ்சி மூழ்கி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைட்டானிக் மூழ்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. அந்த டைட்டானிக்குங்கிற அந்த கப்பல் உடைஞ்சி தண்ணிக்குள்ளே மூழ்கினதுக்கும் அதுலேருந்து ஒரு 1500 பேர்கிட்ட இறக்குறதுக்கும் யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? பனிப்பாறை தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது ஒரு காரணம். உண்மையான காரணம் என்ன என்று
டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த இயற்பியலாளர் டொனால்டு ஆல்சன் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்திருக்கிறார். நிலாவும் ஒரு காரணம். டைட்டானிக் கப்பல் கவுந்து போறதுக்கு யார் காரணம்? வானத்துல இருக்கிற நிலாவும் காரணம். அவர் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். 1912ஆம் வருடம் ஜனவரி 4ஆம் தேதி இதுவரைக்கும் பூமியிலேயே 1400 வருஷங்களாக நடக்காத ஒரு அதிசயம் நடந்தது. திடீர்னு விண்கல் ஒண்ணு பெறப்பட்டு வருதுமாங்க, நம்ம பூமியை நோக்கி அது வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் குப்புறப்படுங்கள் அப்படியெல்லாம் சொல்லி பய காட்டுவாங்க. பிறகு அது கடல்ல போய் விழுந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பூமிக்கு வந்த ஆபத்தெல்லாம் நிறைய மாறி போயிருக்குல்ல. 1400 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அதிசயம் அந்த வருஷம் நடந்திருக்கு. 1912 ஜனவரி 4ஆம் தேதி என்னன்னா, நிலா பூமிக்கு ரொம்ப 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 பக்கத்துல வந்துருக்கு. நிலா பூமிக்கு ரொம்ப 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 பக்கத்துல வருது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பௌர்ணமி அப்போ கடல் பொங்கும் பார்த்துருக்கீங்களா? பௌர்ணமி அப்போ அலை வந்து ரொம்ப அடிக்கும். எங்க பௌர்ணமி அப்பெல்லாம் கடல் பக்கம் போகாதீங்க, கரைக்கிட்ட நிக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்குறோம்ல. இன்னும் கூட நீங்க கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, பௌர்ணமி அன்னைக்கு அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகள் அவங்கள கட்டி வச்சிருவாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ள போட்டு பூத்தி வச்சிருவாங்க. என்ன காரணம்? நிலாவுக்கு மதின்னு ஒரு பேர் உண்டு. அந்த மதி, அதுல நடக்கிற ஒரு சின்ன மாறுதல் சில மனிதர்களுடைய மதியையே மயக்கி விடுகிறது அப்படின்னு ஜோசியக்காரங்க சொல்றாங்க. ஆனா இங்க டைட்டானிக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்னைக்கு நிலா பூமிக்கு மிக 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 அருகில் வந்ததுனால கடல் வழக்கத்தை விட அதிகமாக பொங்கி வட துருவத்தில் இருக்கிற பனிப்பாறை மிக வேகமாக நகர்ந்து அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த கப்பல் எப்போ வருதுன்னா 1912 ஏப்ரல் 15ஆம் தேதி, கரெக்டா 3 மாசம் கழிச்சு அந்த வழியா கப்பல் வருது. இந்த வட துருவத்தில் இருக்கிற பனிப்பாறை டிசம்பர்ல இந்த பக்கம் வர வேண்டியது இந்த நிலா கடல் அலையினுடைய ஆதிக்கத்தினால மிக வேகமா நகர்ந்து இந்த கப்பல் வர்ற பாதைக்கு வந்துருச்சு. அதை எதிர்பார்க்காததுனால அந்த கப்பலை ஓட்டுற கேப்டன் அந்த பனிப்பாறையில மோதி கப்பல் 2ஆ உடைஞ்சி டைட்டானிக் கப்பல் மூழ்கி போச்சு. கப்பல் மூழ்கினதுக்கு நிலாவும் ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும் என்று அந்த ஆய்வாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். எங்க இருக்கிற நிலா எங்க வந்து வேலையை காமிச்சிருக்கு பாருங்க. நாம நினைக்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நிலா இருக்கு, ஆனா அந்த நிலா இங்க எவ்வளவு மாற்றங்களை சில குழப்பங்களை கூட உண்டு பண்ணி இருக்கிறது என்றால் நிலா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிலாவை வச்சு